ஹலோ வியூவர்ஸ், வணக்கம். சீரக சம்பா மட்டன் பிரியாணி பண்ணுறதுக்கு 1.5 கப்பு சீரக சம்பா அரிசி எடுத்து நல்லா கழுவிட்டு ஒரு 15 நிமிஷம் ஊற வைக்கிறேன். இப்போ ஒரு பவுலில் ஒரு 1/2 கிலோ மட்டன் எடுத்துருக்கிறேன். நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கிறேன். அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கிறேன். ஒரு 1/4 கப்பு தயிர் ஊற்றிக்கலாம். இது கூட ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போ பிரியாணி தாளிக்கிறதுக்காக ஒரு 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை எடுத்து நல்லா தின் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். 2 வெங்காயம் போதும் ஸ்லைஸாக கட் பண்ணுறதுக்கு. ஒரு வெங்காயம் நம்ம மசாலாவோடு சேர்த்து அரைக்க போகிறோம். இந்த ஹோல் ஸ்பைசஸ் கூட ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு கல்பாசி, ஒரு 4 கிராம்பு, 2 ஏலக்காய், அப்புறம் கொஞ்சமாக ஜாதிக்காய், ஒரு 2 மிளகு சைஸ் அளவுக்கு ஜாதிக்காய், அப்புறம் ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 10 பல்லு பூண்டு, அப்புறம் அந்த ஒரே ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், அப்புறம் கொஞ்சம் சோம்பு, கசகசா கொஞ்சம் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அது கூட நான் இப்போ 2 தக்காளியும் போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன். இந்த மசாலா வெங்காயம் வதக்கிட்டு இருக்கிறோம்ல, அது கூட போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ நான் ஒரு கைப்பிடி புதினா எடுத்து இப்போ தக்காளியும் அரைச்சிருக்கிறோம்ல அதோடு சேர்த்து சும்மா ஒரு கொரகொரப்பாக ஒரு சுற்றி மட்டும் எடுத்துகிட்டு வந்துடலாம். மசாலாவும் அரைச்சி ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். இப்போ நம்ம பிரியாணி தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு நான் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுட்டு கடலெண்ணெய் தான் ஊற்றுறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிட்டு ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிற 2 வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்குவோம். நல்ல ப்ரௌனாக கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வதக்கிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல மசாலா, வெங்காயம், இஞ்சி, பூண்டு, அப்புறம் ஹோல் ஸ்பைசஸ்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த மசாலாவையும் போட்டுட்டு நல்லா வதக்கி விடணும். கிட்டத்தட்ட ஒரு 5 to 10 மினிட்ஸ் வதக்கணுன்னா நமக்கு அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரக்கூடிய ஸ்டேஜ் வரைக்கும் வதக்கணுன்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம ஊற வச்சுருக்கோம்ல தயிர், உப்பு, மஞ்சத்தூள், மட்டன் எல்லாம் அதை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் போடுறேன். 2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் போட்டிருக்கிறேன். மிளகாத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஒரு 1/2 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம் மட்டன் வேக வைக்கிறதுக்காக. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போட்டு வெயிட் போட்டு ஒரு 4 விசில் வச்சு வேக வச்சுக்கோங்க. இப்போ சப்போஸ் உங்கள் மட்டன் ஒரு 2 விசில்லே வெந்துடுது அப்படின்னா ஓகே. மட்டனை பொறுத்து நம்ம வேக வைப்போம். இப்போ எனக்கு 4 விசில் வச்ச பிறகு தான் வெந்துச்சு. இப்போ நம்ம 1.5 கப் அரிசி எடுத்துருக்குறோம். அதனால் நான் 3.5 கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம 3.5 கப்பு ஊற்றுறதுனால நம்ம ஊற வச்சுருக்க அரிசியில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா வடித்து எடுத்துக்கணும். இப்போது தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு செக் பண்ணிவிட்டு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் கொதி வரட்டும். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஊற வச்ச அரிசியை வடிச்சிட்டு வந்துடலாம். இப்போ தண்ணி நல்லா கொதித்த உடனே அரிசி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கிண்டி விட்டுட்டு ஒரே ஒரு டீஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கிறேன், நெய் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த ஸ்டேஜில். இப்போ குக்கரை மூடி போட்டு 2 விசில் வச்சுக்கலாம். இப்போ ப்ரெஷர் அடங்கினோன்னே எடுத்தோன்னா நமக்கு பர்ஃபெக்டான மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடும். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இதே அளவில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல மணமும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நல்ல உதிரியாகவும் இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.